என்ன மாஸ்டர் அவன் நண்பனை பத்தியா இல்லையா? என்ன சொன்னா கதை கட்டிலாம் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். இப்ப இந்த கண்டென்ட் வருது பாருவா, இது எல்லாம் தொழில் சார்ந்துதான். ஆமா, இப்ப முதல்ல எங்க தெரியுமா வந்து நிக்கிறோம் இன்னைக்கு? இந்த உட்கார்ந்துருக்கானே அவனை காட்ட வேணாம், சரி விட்டுரு. காரு வந்து லேசா அப்படி அலசி ஓடிடுச்சு. சரி, ஓடுனது அலசி ஓடி இருக்கு. அது அந்த டிஸ்க் ஓடுவாங்க அது மாதிரி லேசா குதிச்சு ஓடி இருக்கு. அப்ப அந்த காருக்கு வந்து அந்த டிஸ்க்ல பிரச்சனை போல தெரியுது. டிஸ்க்ல பிரச்சனை இல்ல, டயர்ல பிரச்சனை இல்ல, போய் நிப்பாட்டியாச்சு. சரி, கொஞ்சம் வண்டி ஓட்டம் விழுக்கு இப்படி மாறியா அலசு மாறியா அப்படின்னு. அப்ப மெக்கானிக் சொல்லிட்டாப்புல 20,000 செலவு வரும். 20,000 செலவாமோ? 20,000 வரும்ட்டாப்ல. இவனுக்கு அவ்வளவா தெரியாது. ஏன்னா அந்த கார் வாங்கினான இவன் ஒரு முட்டா பையன். என்ன காரை பத்தி தெரியாது, வாங்கிட்டான். தெரியாது. ஏன்னா 20,000 வரும் தினத்தோட இவன் வந்து என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, பிஸ்டன்ல அட்டி இருக்குது, அந்த அதுனா பிஸ்டன்ல வேலை, அப்புறம் வந்து ஓரிங்ல வேலை, பேரிங்ல வேலை சொல்லியிருப்பாங்க. இழுத்தையில இவனுக்கு வந்து கைகளை உதறிடுச்சு. ஏன்னா பெரிய அமௌண்ட்ல இப்ப தானே வாங்கின வண்டிய, செகண்ட்ஸ் வண்டி தானே, செகண்ட்ஸ்ல வாங்கின வண்டி மாப்பிள்ள, புதுசுல இல்ல, செகண்ட்ஸ்ல வாங்கின வண்டி. ஆமா. அப்ப இவன் சொல்லிக்கிறான், அப்ப இவ்வளவு இதுக்கான இப்படி அதுக்கப்புறம் நேரம் ஓடிடுமான்னு கேட்டீங்கன்னா அவன், அதெல்லாம் நேரம் ஓடிடுறேன், இவ்வளவு செலவாக ஓகேன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற மெக்கானிக்கரை பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பான். இவ்வளவு தெரியுது. இவன் என்ன 20,000 என்ன செய்யறது, நகையை போய் ஈடு வச்சுக்கிட்டா. அடுத்த நாள் உடனே பாக்கல, அடுத்த நாள் கேஸோட போயிட்டாப்ல. கேஸ். ஆமா, அதே மாதிரி அலசிதான் ஓடுது போல. இவரும் போயிட்டாப்ல. போய் அந்த 20,000 வேலை வந்தாச்சு, பானட்டை திறந்தாச்சு, சக்கு பிளக்க கலட்டியாச்சு, இன்ஜின் ஹெட்டை கலட்டியாச்சு, எல்லாம் கலட்டிகள் எல்லாம் சரி பண்ணியாச்சு. மொத்தத்துல பிரிச்சு மேஞ்சிட்டாங்க சொல்லுங்க, பிரிச்சு இறக்கிட்டாங்க. பிரிச்சு மேஞ்சாச்சு, அக்கா கிடக்குதாங்க. இன்ஜின் ஆயில் மாத்தியாச்சு, அதுவும் எல்லாம் மாத்தி கடைசியில வந்து இப்படி போய்கிட்டு இருக்குது. இப்ப இவர் என்ன சார், ஆஹா அப்ப ஃபுல்லா பெருங்குண்ட வேலை தான் போல தெரியுது. தெரியாத காரை பத்தி தான் தெரிஞ்சாவுல. ஆமா, மெக்கானிக்கரு பண்ணிவிட்டாப்ல சம்பவத்தை. இவர் இந்த கார் வாங்குற கோஷ்டிக்கு பாரு மாப்பிள்ள, காரை பத்தி தெரியாமயே போய் செகண்ட்ஸ் கார் வாங்கிட்டு கொஞ்சமாச்சு தெரியணும்ல, கொஞ்சமாச்சு தெரியுமா சார்? இன்னைக்கு நிறைய இடத்துல நீ பாப்ப, பஞ்சரா போனா டயர் மாத்தாங்க. ஆமா, நல்லா பாத்துக்க. இப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது மாப்பிள்ள. இப்ப இன்னொன்னு இந்த இடத்துல நல்லா நுட்பமா கவனிச்சுக்க. முன்னாடி டீ போடுற பஞ்சர் இப்படி போட்டு கலட்டி அது. ஆமா, இப்ப டீ பிளஸ் எடுக்க வச்சு இப்படின்னு குத்தி விடுறது. ஆமா, இப்ப ஒரு தடவை குத்தி விட்டா 100 ரூபா, 2 தடவை குத்தி விட்டா 200 ரூபா. ஆமா மாஸ்டர், இப்ப எனக்கு அன்னைக்கு பாத்தீங்களா இல்லையா விட்டாங்க மாஸ்டர். இன்னொரு எப்ப போல 2வது மாஸ்டர் சொல்றாங்க. அதுதான் அங்கதான் நிக்கிறாங்க. இப்ப நிறைய இடத்துல நீ பாத்து போறேன் 2 பஞ்சர்ன்றாங்க. ஆமா மாஸ்டர், ஆனா உனக்கு 2 இடத்துலயும் அந்த இது வரும். எப்படி இது என்ன பண்றாங்க? எல்லா இடத்துலயும் நடக்காது, நல்ல மெக்கானிக்கர் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி இது மாதிரி இருக்குது. நீங்க போய் மாற்று இடத்துல பொறுத்து நல்லா பாரு. நீ போற இடம் முல்லா ஒரு பஞ்சர் இல்ல, 2 பஞ்சர். அந்த கிட் இருக்குது மாப்பிள்ள, அது உள்ளாக 7 8 இருக்கு அந்த டியூப்லெஸ் கிட்டு. ஆமா, நீ மிஞ்சி போனா 100 ரூபா வரும் போல தெரியும். ஆமா, அதுல 7 8 இருக்கு. ஆமா, நீங்க ஒரு குத்துக்கு 100 ரூபா, குத்துக்கு 100 ரூபா. அதுலயே ஒரு சில மெக்கானிக்கரை பாரு, பஞ்சர் போடுறவங்க டீப் டயர் கொண்டு போனா போட மாட்டாங்க. ஒரு சில பேர் ஏன்டா இதை கலட்டி டயரை லிவரை போட்டு கலட்டி தேய்ச்சி ஒட்டி வைக்கிறது கஷ்டம். முதுகுலிக்கு இதுன்னா எடுக்க ஒரு குத்து 100 ரூபா குத்து. ஆமா, இன்னொரு குத்து 200. ஒரு குத்து பஞ்சர்ல, இன்னொரு குத்து எக்ஸ்ட்ரா ஒரு குத்து, ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ. அப்ப 200 ஆச்சா? உண்மை மாஸ்டர், இது நடக்குது மாப்பிள்ள. இது நான் பட்டாளம் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து நிறைய இடத்துல நடக்குது. ஆமா, சைக்கிளுக்கு 2 பஞ்சர் ஆகுது, பைக்குக்கு 2 பஞ்சர் ஆகுது, கப்பல் ஆகுது மாஸ்டர். காருக்கு போனா 2 பஞ்சர். எப்படி 2 பஞ்சர் வருது? என்னங்கடா உங்க கணக்கு ஒன்றும் புரியலையடா. அதுதான் சில பேர் எல்லா இடத்துல நடக்காது, சில பேர் மோசடி. ஆமா, பிரிச்சு உங்க காரை. ஆமா, அந்த மாதிரி இருக்காங்க. பிரிச்சு எல்லா சர்வீஸா ஆயில மாத்திட்டாச்சு. ஆமா, அப்பவும் அப்படித்தான் ஓடுது, ஓடுது, இப்படித்தான் ஓடுது. அப்பதான் அவருக்கே தெரியுது, ஆஹா வண்டி இன்ஜின்ல பிரச்சனை இல்ல,  டயர்ல தான் பிரச்சனை. அட பாவிகளா, 2
இதுக்கு கேட்டா இன்ஜின் ஆயில பாத்துறீங்க, மொத்தமா பிரிச்சு போட்டிய பாரு. இப்போ ஒரு டயர் ஒண்ணு ஓடிக்கிறதுக்கு பாத்துக்கிறியா, அந்த செகண்ட்ஸ் டயர். ஆமா, ஒரு மாதிரி கீறி பெயின் அடிச்சு டயரு. அந்த டயரு பெயின் டயர் ஒண்ணு ஓடிக்கிறதுக்குமா. ஆமா, அந்த பெயின் டயரை மாட்டி விட்டுட்டு அந்த டயரு கண்டமா போயிருக்கும் போது தெரியுது. அது வந்து உள் சைடு, உள்பக்கம் தெரியல. உள்பக்கமா கண்டமானதுனால அது இப்படி டக்கடிச்சு ஓட்டிக்குது. நினைச்சிட்டாங்க இன்ஜின்ல பெட்டுத்தான் குதிக்குதோ அப்படி வச்சுக்கிட்டாங்க. வந்த வரைக்கும் வந்துட்டா பிரிச்சிட வேண்டியது எல்லாத்தையும். பழைய பாக்குறது தானே பார்த்துட்டாங்க. பழைய பார்த்து விட்டுட்டோம்டா ஒரு மாதிரியா தெரிஞ்சிருப்பாரு. அப்புறம் தெரியுது அந்த டயரை மாத்திட்டீங்கன்னா சரியா வர. ஒரு டயர் 5500 ரூபா புதுசு. ஏற்கனவே 5000 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்கியாச்சு, மாட்டியாச்சு. இப்ப 20000 ரூபாய் தெண்டமா கொடுத்து இன்ஜினை பிரிச்சு சர்வீஸ் பண்ணிருக்கிறமா. அது என்ன கணக்கு உங்களுக்கு? அது என்ன கணக்கு ஒன்றும் புரியலையே. அவன் வந்து தலையில அடிச்சுட்டு வந்து சொல்றான், இந்த வந்து உட்கார்ந்து இருக்கானே. ஆமா மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சா. நாங்க என்ன, நீங்க நம்மள்ட்ட கேட்கணும்டா ஐடியா. காரணம் தெரியாம அந்த வடிவேலோ கவுண்டமணி சிந்தில ஒரு இதுல சொல்லுவாப்ல, ஸ்பானர் எடுத்தவங்களாம் இன்னைக்கு மெக்கானிக் தானே. அது மாதிரி இப்ப நிறைய பேர் தீத்துறாங்க. ஆமா, இவங்க இந்த மாதிரி ஆளுக்குனாலயே உண்மையான மெக்கானிக்கருக்கும் பேர் கெட்டு போயிருது. பீஸ் எதை எடுத்தாலும் பீஸ், தொட்டா பீஸ் சரி காசு மாப்பிள. டாக்டராச்சும் ஒரு நியாயமா, அதாவது மாதிரி போயிட்டு இருக்கு பாரு மாப்பிள. இப்போ பழைய மெக்கானிக்கர் எல்லாம் இருக்காங்க வருவாங்க, கார் மெக்கானிக் பழைய ஆளுக்கெல்லாம். ஆமா, அவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் அந்த தரத்திலே இருக்காப்ல. உண்மையிலே எந்த விலை காசு வாங்கினா. ஒரு சில இடங்கள்ல நானா போயிருக்கேன்னா ஃப்ரீயா பாத்து விட்டுருவாப்ல சில விஷயங்கள். ஆயில் அடிச்சு விடுறதுலாம் ஃப்ரீயா, காசு அதெல்லாம் காக்க மாட்டேன். அதெல்லாம் ஸ்டாண்டர்டா அதெல்லாம். இடையில பார்த்தா திடீர்னு 2 கடைக்கு நடுவில் ஒரு கடை இருக்கு, டீப்பு தொங்கும். இப்படி அந்த கம்ப்ரஸரோட ஒரு டீப்பு தொங்காவா. ஒரு சில இடத்துல நீ பாப்பா. இது வந்து எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர். இது தொங்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கதை. காத்தடிக்கிறதுக்கு புதுசா ஒரு இப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. மிஷின் இப்படி மிஷின் இல்ல, ஒரு இப்படி. ஆமா, குத்தி பார்த்தா தெரியுது போல, தெரிஞ்சிருது. ஒரு காருக்கு காத்தடிச்சு விட்டாங்க. கேட்டுக்காமல காத்தடிச்சு அதாவது பின்வீலுக்கு 40, சில இடத்துல 35 வரைக்கும் 40 காருக்கு. இந்த இது ஒழுங்கா காட்டலையோ, அடிச்சு ஏத்தியாச்சு. ஏத்தி அவரு அந்த இதுல சாலா தப்பா காட்டிருக்கும் போது தெரியுமா, ஒரு மாதிரியா ஓடிட்டு வந்தப்ப டயர் வெடிச்சிருச்சு. டார்ந்துருச்சு போற வழியில. டயரே வெடிச்சிருச்சு மாப்பிள. அன்னைதான் டயரே வெடிச்சிருச்சு. துப்பா புரியுது. அந்த வச்சு காத்தடிச்சு டயர் வெடிச்சிருச்சு. அடப்பாவிலா போச்சா. அப்ப இவருக்கு தெரியல பாரு, எத்தனை வச்சிருக்கிறேன் காத்து. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வச்சு விட்டாரோ தெரியல, கொஞ்சம் இதுல வெடிச்சிருச்சு. அப்ப நான் இடத்துக்கு போறேன், வண்டி நிக்கிது வெடிச்சு. நம்ம கேக்குறேன் என்னங்க டயர் வெடிச்சிருச்சு. ஆனா டயர் நல்ல டயரா இருக்குது. புது டயருக்கு டயர் நல்ல டயரா இருக்குது, ஆனா வெடிச்சிருச்சு டயர். என்னன்னு பார்த்தா சொல்றாப்புல அந்த மாதிரி காத்து அடிச்சாப்புல எவ்வளவு கடிச்சா இருந்ததுல ஒரே அடி அடிச்சு விட்டாரு போல தெரியுது, வெடிச்சிருச்சு டயர்னு. காத்து நம்ம என்ன சொல்றோம்னா, காத்து ஃப்ரீனாக்கா அப்படியா. உண்மையான தெளிவான மெக்கானிக்கிட்ட போய் தெளிவான வேலையை பாருங்க. ஆமா, இது மாதிரி நிறைய இருக்குது. துபா வேலைகள்ல நிறைய இருக்கு மாப்பிள. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போய் நீங்க பாக்கணும். இல்லைன்னா காசு போச்சு போய் பழகிடுவாங்க. பழகி பாக்குறதா, பழகி பாத்துருவாங்க நம்மள வச்சு. இந்த 1000 பேர்களை கொண்டா 1000 வைத்தியர்கள் சொல்ற மாதிரி, அது மாதிரி பழைய பார்த்து தள்ளிடுவாங்க. முதல்ல பல ஆயிரம் கணக்கா போட்டு அது என்னங்கிறதும் புரிய மாட்டேங்குது. இவங்க அதாவது இவங்க கொண்டு போய் நிப்பாட்டுற வேலை ஒண்ணு, அங்க செய்யற வேலை ஒண்ணு. அந்த காத்து வச்சாங்களா இருக்கா இல்லையா அந்த மேட்ரு. இது இந்த காத்தடிக்க கடைசியா இந்த அன்னைக்கு இருந்தாலும் சொல்லிட்டு தான் உட்காந்துக்கிட்டு காத்து வண்டியை கூட பிடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்து கடைசியா காத்தடிக்க இது பெட்ரோல் அதையா நான் கேக்குறேன். காடி அடைச்சு ஓடி இருக்கு. இவன் நினைச்சிட்டான் அடைச்சு ஓடுது. ஒரு டீசல் பம்புல பிரச்சனை, டீசல் பம்பை பிரிச்சு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீசல் பம்பை அப்புறம் தெரியுது இங்க டீசல் கம்மியா கிடந்திருக்கு. எப்படிப்பட்ட ஆனா எல்லா மெக்கானிக்கரும் அப்படி இல்ல. ஆனா இது மாதிரி உள்ள மெக்கானிக்கர் இருக்கு. நிறைய மெக்கானிக் தரமான மெக்கானிக் ரொம்ப பேர் இருக்காங்க. சில பேர் போய் மாட்டுறது. அதான் அந்த மாதிரி மாட்டி நம்ம போய் நிக்கிற இடத்துல ஒரு மெக்கானிக் பார்ப்போம். இதுக்கு வண்டி தள்ளிட்டு போக முடியாது, இங்கேயே பாத்துரும் மாற்றம் பத்திலாம் அந்த டைப்ல போத்துறது.